அனைத்து டெய்லர்ஸ் உங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஈஸியான மெத்தடில் தைக்க போகிறோம். நம்ம 10 நீளமும் 10 அகலத்தில் 10 இன்ச் அகலத்தில் நம்ம துணி எடுத்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 2 பீஸ்லையும் 3 பக்கம் ஓரத்தை அடிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கழுத்து திருப்புறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம முன் பக்கத்தை எடுத்து கீழ் பக்கத்தில் 3 பகுதியுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறணும். இது வந்து நம்ம வந்து லைனிங் துணியாக இருந்தால் அது ஒரு மெத்தடை நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்னால இந்த மாதிரிக்கெலாம் நம்ம தைப்போம். அதில் ஓர தையலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து முன் பக்கத்தில் நம்ம வந்து கழுத்து பீஸ் எடுத்து அடியில் வச்சு அது மேலேயே தையல் 1/4 இன்ச்சுக்கு தையலை போட்டு அதை நம்ம பிசிற வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பெரட்டி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டுக்கோங்க. இது வந்து முன் பக்கத்தை வந்து நம்ம அடித்து திருப்பிடணும். திருப்பி 1/4 இன்ச் தையல் போட்டுடணும். அதுக்கப்புறம் பின்பக்கத்தையும் எடுத்து நம்ம கீழ் பக்கத்தை மூணு பக்கத்தையும் அடித்து நம்ம எவ்வளோ அரை இன்ச் தையலுக்கு அடித்து ஓரத்தையும் அடிச்சிடணும். அவ்வளோதான் ஈஸி. இப்போ பின்பக்கத்தில் வந்து நம்ம கீழே வந்து நம்ம நெக் பீஸை கீழே வச்சு அதையும் தச்சு பிசுரெல்லாம் வெட்டிட்டு, ஆனால் அதை திருப்பிடக்கூடாது. இதை அப்படியே போட்டு நல்ல பக்கம் வச்ச மாணிக்கு அந்த எக்ஸ்ட்ரா பீஸை மேலாக்கில் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா கழுத்து பீஸ் வச்சுருக்கோம்ல பேக் தட்டில், அந்த பீஸை வந்து ஃப்ரண்டில் வந்து மேலே வச்சோம்னா வச்சு 1/2 இன்ச் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிசுறு உள்ளே போயிடும். இது வந்து பிசுறு இல்லாது, ஷோல்டர் வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து அதே 1/4 இன்ச்சுக்கு தையலை போட்டு ஈஸியாக நம்ம நெக்கை திருப்பியாச்சு. இவ்வளோதான் ஈஸி மெத்தடு. நெக்கை வந்து ஈஸியாகவே நம்ம பிசுறு இல்லாமல் அடிச்சாச்சு. லேபிள் வைக்கிறதா லேபிள் வைக்கலாம். இது வந்து கார்மெண்ட் பீஸ்னால நம்ம லேபிள் வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவை வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஓர தையலும் போட்டிங்கன்னா ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டர் அளவு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணி வச்சுட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ணி வச்சுருவோம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நீட்டாக வேணும்னா நீங்கள் வந்து அதில் ஒரு அமுக்கு தையல் நல்ல பக்கம் பார்த்து ஸ்லீவோட பிசுறு வந்து முன் பக்கத்தில் வர மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். ஷோல்டர்லையுமே அதே மாதிரிக்கு நீங்கள் உங்களுக்கு தையல் போகிறதா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் ரொம்ப ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப்